குருகுலம் கல்விச் சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பிள்ளைகள், நாங்கள் தரம் 12க்குரிய கணக்கிடும் என்ற பாடத்தில் தரம் 12க்குரிய தேர்ச்சி 6 நிதிக்கூட்டுகள், தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகள் என்ற பாட அலகினை பற்றி, தேர்ச்சியை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பில் அந்த நிதிக்கூட்டுகளின் முக்கியத்துவம், அந்த நிதிக்கூட்டுகளின் தயாரிக்கின்ற முறைகள், அவற்றை பற்றி நாங்கள் கடந்த இந்த கல்வி சேவையின் ஊடாக நாங்கள் அவற்றை பற்றி பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினமும் தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை பற்றிய விடயங்களை, அதில் காணப்பட்ட மேலதிகமான விடயங்களை நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அந்த நிதிக்கூட்டுகளின் முக்கியத்துவம், அந்த பாடத்தின் முக்கியத்துவங்களை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நிறுவனம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை நாங்கள் தயாரிப்பதற்கு இந்த தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகள் மிகவும் அடிப்படையான ஒரு முக்கியமான விடயமாக காணப்படும். இவற்றை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்வதன் மூலம் ஒரு பங்குடைமை நிறுவனம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை பற்றி, அதேபோல் கம்பெனி ஒன்றின் நிதிக்கூட்டுகளை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அடிப்படையாக நாங்கள் தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓலெவல் படிக்கின்ற போது நீங்கள் வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அந்த வகையில் நாங்கள் அங்கே காணப்படுகின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக சில விடயங்களை இங்கே ஏ லெவலில் நாங்கள் படிக்கின்ற போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அங்கே படித்த மாணவர்கள் இங்கே நாங்கள் இந்த தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை படிக்கின்ற போது அங்கே இருக்கின்ற விடயங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் இங்கே புதிய விடயங்கள், என்னென்ன விடயங்களை நாங்கள் சேர்த்து ஒரு தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை படிக்கின்றோம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பாருங்க பிள்ளைகள், நாங்கள் 2 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கின்ற பார்த்து நாங்கள் அதில் ஒரு தேர்ச்சி மட்டம் வணிகம் ஒன்றின், தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த தேர்ச்சி மட்டம் அந்த நிதிக்கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கிற விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். அதில் மாதிரியை பார்த்து அந்த விடயங்களை நாங்கள் ஓரளவுக்கு சில பயிற்சிகளை நாங்கள் செய்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய தினமும் மேலதிகமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் வருமான கூட்டையும் நிதிநிலைமை கூட்டையும் தயாரிப்பார். அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றது. அந்த 2 தேர்ச்சி மட்டங்களில் ஒரு தேர்ச்சி மட்டம் அதன் முக்கியத்துவம், தனியார் உடைமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளின் முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போ அடுத்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் அவற்றை தயாரிப்பது, நிதிக்கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கிறதை பற்றி பார்க்கின்றோம். அப்போ இதில் நாங்கள் அந்த நிதிக்கூட்டுகள் நாங்கள் தயாரிக்கின்ற விடயங்களில் வருமான கூட்டு, வியாபார லாபட்ட கணக்கு என்ற 2 முறைகள் நாங்கள் நாங்கள் அதை விட நிதிநிலைமை கூட்டு. வருமான கூட்டு, வியாபார லாபட்ட கணக்கு. வருமான கூட்டு ஒரு கூட்டு வடிவத்தை கொண்டிருக்கும். வியாபார லாபட்ட கணக்கு வடிவம் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து அதில் நாங்கள் பயிற்சியும் செய்த நாங்கள் கடந்த வகுப்பு. அதுக்கு பிறகு நாங்கள் நிதிநிலைமை கூட்டை பற்றி நாங்கள் மாதிரி பார்த்து நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் ஒரு வருமான கூட்டு தயாரித்து ஒரு நிதிநிலைமை கூட்டும் என்ன மாதிரி தயாரிக்கின்றதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைய தினம் நாங்கள் ஒரு கணக்கொண்டு முதல் பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு வருமான கூட்டு ஒன்று தயாரித்து நிதிநிலைமை கூட்டு ஒன்று தயாரிக்கிறது செம்மையாக்கல்கள் இல்லாமல் நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறோன்னு பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு இதில் ஒரு கணக்கொண்டு தரப்பட்டிருக்கு. உதாரணம் ஒன்றை பாருங்கள். தரணியா சில்லறை வணிகத்தின் 31/12/2020 தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதி பின்வருமாறு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரீட்சை மீது தரப்பட்டிருக்கு தரவுகள். நாங்கள் கடந்த வகுப்பிலும் உங்களுக்கு நான் வருமான கூட்டு, வியாபார லாபட்ட கணக்கு இதே மாதிரி நாங்கள் செய்திருந்தாங்கள். அப்போ நாங்கள் குறிப்பிட்ட நாங்கள் பிள்ளைகள் ஒரு வருமான கூட்டும் நிதிநிலைமை கூட்டும் நாங்கள் தயாரிப்பதற்கு முன்னர் தரப்படுகின்ற தரவுகளை நாங்கள் முதல்ல வாசித்து விளங்கிக் கொள்வோம். என்னென்ன தரவு தரப்பட்டிருக்கு என்றதை நாங்கள் முதல்ல கணக்கை முழுமையாக வாசிக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்க வேணும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் அந்த கேட்கப்பட்ட கேள்விகளுக்குரிய கோட்டை நாங்கள் வரைய வேணும். வரைந்தத பிற்பாடு நாங்கள் இதில் உள்ள தரவுகளை நாங்கள் ஒவ்வொன்றாக திரும்ப வாசித்து அந்தந்த இடங்களில் கொண்டு நாங்கள் பதிவு செய்ய வேண்டியாக இருக்கும். அந்த ஒழுங்கில் தான் நாங்கள்
தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் வருமான கூட்டு நிதிநிலைமை கூட்டு நாங்கள் தயாரிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அதே மாதிரி ஒரு வருமான கூட்டு நாங்கள் தயாரிச்சிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் வருமான கூட்டு நிதிநிலைமை கூட்டும் இந்த கணக்கில் நாங்கள் தயாரிக்க போகின்றோம். அப்போ நாங்கள் முதல் குறிப்பிட்டது போன்று நாங்கள் முதல்ல கணக்கை வாசித்து விளங்கிக் கொள்ளுவோம். கேட்கப்பட்ட கேள்விக்குரிய கோடுகளை அடித்து அதுக்குரிய மாதிரி நாங்கள் இடங்களை ஒதுக்கி தலையங்கங்களை போட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் வாசித்து அந்தந்த இடங்களில் பதிவு செய்வோம். அப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள், ஒரு பரிச்சமையில் பார்த்தீங்கன்றால் விற்பனை கிரியம், பெற்ற சரக்குகள், பெற்ற கழிவுகள், சம்பளம், கூலி, 31/12/2020 சரக்கிருப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 31/3/2020 எங்களுக்கு சரக்கிருப்பு தரப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியும். இறுதி இருப்பு என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள் விற்பனை கிரியம் தரப்பட்டிருக்கு பரிச்சமைதிக்கு. அப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தோம்னா விற்பனை கிரியம் என்ன மாதிரி காட்டுறாங்கன்னு ஆரம்ப இருப்போட கொள்ளவா கூட்டி இறுதி இருப்பாக கழித்து தான் நாங்கள் விற்பனை கிரியம் காட்டுறாங்க. அப்போ இந்த விற்பனை கிரியம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறபடியால் இந்த பரிச்சமையில் ஆரம்ப இருப்பு கொள்வனவு இருக்காதுன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அங்கே இறுதி இருப்பு பரிச்சமைதி கூட தரப்பட்டிருக்கு. நாங்கள் அதை செம்மையாக்கள் படிக்கின்ற போது இந்த இருப்புகளை பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். ஏனைய நிர்வாக செலவு, அருட முடியா கடன், கொடுத்த கழிவுகள், ஏனைய விநியோக செலவுகள் இங்கே தரப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த பிறங்க பிள்ளைகள் எங்களுக்கு வேறு என்ன தரவு தரப்பட்டிருக்கின்றால் காணியின் கிரியம், கட்டடம் கிரியம், தளபாடம் கிரியம், திரண்ட பெருமானத்தை தரப்பட்டிருக்கு 31/12/2020. கட்டடம் 400, தளபாடம் 300, கடன் பட்டோர், கடன் கொடுத்தோர், 10% வங்கிக் கடன், வங்கிக் கடன் வட்டி, அதே மாதிரி பாருங்க மூலதனம், எடுப்பனவு, காசு மீதி. இவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு ஒரு பரிச்சமையில் தரப்பட்டிருக்கு. பரிச்சமீதி எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த பரிச்சமீதியை நாங்கள் முதல்ல வாசித்து விளங்கிக் கொள்ளுவோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்னென்ன கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. வேண்டப்படுவது 31/12/2020 முடிவடைந்த நிதியாண்டுக்கான வருமான கூற்று. அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒன்று வருமான கூட்டு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்கள் அதே தினத்தில் இருக்கிற நிதிநிலைமை கூட்டு எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. 31/12/2020 உள்ள நிதிநிலைமை கூற்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே கடந்த வகுப்பில் வருமான கூட்டு ஒன்று மாதிரி பார்த்து அதில் நாங்கள் கணக்கும் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி அதில் வியாபார லாபட்ட கணக்கு நான் உங்களுக்கு காட்டு தந்தனால் கணக்கு வடிவில் செய்கின்ற போது வியாபார லாபட்ட கணக்கு என்ன மாதிரி அமையும்ன்றதை நாங்கள் பார்த்துருந்தோம். அதை நீங்கள் விளங்கியிருப்பீங்கள். கடந்த வகுப்பில் நாங்கள் நிதிநிலைமை கூட்டின்ற மாதிரியும் பார்த்துருந்தாங்க. அப்போ இந்த வகுப்பில் நாங்கள் இப்போ ஒரு பரிச்சமீதி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. வருமான கூட்டு நிதிநிலைமை கூட்டு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி. அதைத்தான் இப்போ நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கிறதுன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். அப்புறம் அப்படி எங்களுக்கு இங்கே வருமான கூட்டு நிதிநிலைமை கூட்டு கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் வருமான கூட்டுக்கு கோட்டை நாங்கள் வரைவோம். நிதிநிலைமை கூட்டுக்குரிய கோட்டையை நாங்கள் வரைவோம். வரைஞ்சு நான் முதல் குறிப்பிட்டது போன்று ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் என்னென்ன விடயங்கள் எங்களுக்கு பரிச்சமீதியை வாசிக்கின்ற போது சரியும் தரப்பட்டிருக்கோ அந்தந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு ஒழுங்கில் முதல்ல எழுத வேணும். எழுதி அதுக்கேற்ற மாதிரி இடங்களை ஒதுக்கின பிற்பாடு நாங்கள் கணக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் முதல்ல வருமான கூட்டு கேட்டபடி நாங்கள் வருமான கூட்டை வரைந்து அதுக்குரிய தலையங்கத்தை இட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் மேலே விற்பனை போடுவோம். விற்பனை கடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களுக்கு கணக்கை வாசிக்கின்ற போது தெரியும். இங்கே விற்பனை கிரியை நேரடியாக தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் ஆரம்பிப்பு கொள்ளனவெல்லாம் பதிய வேண்டிய அவசியம் இல்லை. விற்பனைக்குள்ள நாங்கள் விற்பனை கிரியத்தை கழித்தெடுத்த மாட்டோம், மொத்த லாபம் வரும். விற்பனை கிரியம். அடுத்ததாக நாங்கள் மொத்த லாபம். அதுக்குள்ள ஏனைய வருமானம். ஏனைய வருமானத்துக்கு நாங்கள் 2 அல்லது 3 வரியை விடுவோம். அதுக்குள்ள நாங்கள் செலவுகள் போட போகிறோம். செலவுகளை போடக்க நாங்கள் செலவுகளை வகைப்படுத்தி போடுறாங்கன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அப்போ செலவுகளை நாங்கள் போடுகின்ற போது விநியோக செலவு, நிர்வாக செலவு, விநியோக செலவு நாங்கள் போட்டு அதுக்குள்ள ஒரு 4 அல்லது 5, 6 வரியை நாங்கள் விடுவோம். அதுக்குள்ள நிர்வாக செலவு போட்டு அதுக்கும் ஒரு 3, 4 வரியை நாங்கள் விடுவோம். அடுத்தாக ஏனைய செலவு அதுக்கு ஒரு 2 வரி, நிதி செலவுக்கு ஒரு 2 வரி. இந்த அடிப்படை நாங்கள் வருமான கூட்டு போடுறோம். அடுத்தாக நிதிநிலைமை கூட்டுக்குரிய கோட்டை நாங்கள் வரைவோம். வரைந்து அதுக்கு நாங்கள் தலையங்கத்தை விட்டு நடைமுறை எல்லா சொத்து அதுக்கு ஒரு 4 வரி விட்டு நடைமுறை சொத்து. நடைமுறை சொத்துக்கு தெரியும் எங்களுக்கு அந்த திரவத்தன்மை ஓடர். எனவே அதை நாங்கள் எழுதி வைக்கலாம். இறுதி இருப்பு, கடன் பட்டோன் அதுக்குள்ள ஒரு 2, 3 வரியை விட்டு நாங்கள் சொத்துக்களை பேலன்ஸ் பண்ணலாம். கீழே உரிமையாண்மை அதுக்குள்ள நாங்கள் மூலதனம், தேறிய லாபம் ஒரு வரி விட்டு பற்று. நடைமுறை எல்லா பொறுப்பு அதுக்குள்ள நாங்கள் 2 வரி விட்டு
நடைமுறை பொறுப்பு. இந்த அடிப்படையில் நாங்கள் மாதிரியை கோட்டை வரைஞ்சு இருக்கிற மாதிரி நாங்கள் மாதிரியை போட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் பரீட்சை மீதியில் இருக்கிற விடயங்களை பரீட்சை மீதியில் இருக்கிற விடயங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து நாங்கள் பதிவு செய்வோம். நாங்கள் இந்த செம்மையாக்கள் படிக்கையில் நாங்கள் இன்றைக்கு செம்மையாக்களை பற்றி தொடங்குவோம். செம்மையாக்கள் படித்த பிற்பாடு நாங்கள் ஒரு வருமான கூட்டு திறமை கூட்டு தயாரிக்கின்ற போது முதல்ல நாங்கள் செம்மையாக்களை பதிவோம். அடுத்ததாக பரீட்சை மீதிக்கு வருவோம். இஞ்சங்களுக்கு பரீட்சை மீதி தனியாக தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பரீட்சை மீதில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்களாக வருமான கூட்டு திறமை கூட்டில் நாங்கள் பதிவு செய்கிறத பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை பார்ப்போம். மூலாக தரப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை. அப்போ இந்த விற்பனையை கொண்டு நாங்கள் பதிய போகிறோம். எங்கே பதிய போகிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட வருமான கூட்டில் நாங்கள் பதிவோம். விற்பனையை பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு 20,000 தரப்பட்டிருக்கு. அப்போ அந்த விற்பனையை நாங்கள் பதியக்க பாருங்க பிள்ளைகள், வருமான கூட்டில் நாங்கள் கொஞ்சம் வந்து பதிகிறோம். விற்பனை அங்கே தொகையை போடுறோம் கடைசி வரியில் 20,000 ரூபா. அவங்களுக்கு பரிச்சை மேலே பாருங்க அங்கே விற்பனை இருக்குது. அந்த விற்பனையை கொண்டு வந்து நாங்கள் இங்கே வருமானக்குள்ளே பதிகிறோம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கோடு வரைந்து இதெல்லாம் நாங்கள் எழுதி அதுக்கேற்ற மாதிரி இடங்களை விட்டுருக்கின்றோம். அப்போ அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து நாங்கள் அந்த ஒழுங்கின்படி நாங்கள் பதிவு செய்வோம். இப்படி பதிகின்ற போது நாங்கள் விரைவாக பதியக்கூடியதாக இருக்கும். மற்றது எங்களுக்கு ஒரு தரவை நாங்கள் தவற விடாமல் பதியக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், விற்பனை கிரியம் தரப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7,000 ரூபா. அப்போ அதை நாங்கள் அங்கே பதிஞ்சிருக்கிறோம் பாருங்க பிள்ளைகள். விற்பனைக்குள்ள நாங்கள் விற்பனை கிரியத்தை கொண்டு வந்து பதிஞ்சிருக்கிறோம். களி என்று போட்டு விற்பனை கிரியம் பதிஞ்சிருக்கிறோம். எவ்வளோன்னு சொன்னால் 7,000 ரூபா. இப்படி நாங்கள் ஒவ்வொரு தரவாக அப்போ அடுத்தபடி தரப்பார்ப்ப நாங்கள் என்ன பதிஞ்சிருக்கிறோம்னு சொல்லி அடுத்த பாருங்க பிள்ளைகள், பெற்ற தரகிற்கு 500 ரூபா, பெற்ற கழிவிற்கு 300 ரூபா. இது ரெண்டையும் கொண்டு நாங்கள் அங்கே பதிவோம். ஏனைய வருமானத்துக்குள்ள பதிவோம். சம்பளம் கூலியிருக்கு 600 ரூபா. அப்போ சம்பளம் கூலியை கொண்டு நாங்கள் பதிய போகிறோம். அங்கே எங்கே பதிவோம்னு சொன்னால் நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். பாருங்க பிள்ளைகள், அங்கே நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம். அப்போ அதில் உள்ள தரவுகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனைய வருமானத்துக்குள்ள பதிஞ்சிருக்கிறோம். பெற்ற தரகு 500 ரூபா, அதே மாதிரி பெற்ற கழிவு 300 ரூபா. அப்போ நாங்கள் அங்கே ஒவ்வொரு தரவையும் நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த உரிய இடத்துல கொண்டு வந்து நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எங்களுக்கு தரப்பட்டிருந்தது சம்பளம் கூலி இருந்தது. அதை கொண்டு வந்து பாருங்க பிள்ளைகள், நாங்கள் நிர்வாக செலவுகளை பதிகிறோம். சம்பளம் கூலி இப்படி பரீட்சை மீது இருக்கிற ஒவ்வொரு தரவையும் நாங்கள் கொண்டு வந்து அந்தந்த இடங்களில் பதிகிறோம். அதுக்கேற்ற நாங்கள் தலையங்கங்கள் போட்டு இடங்கள் விட்டுருக்கிறோம். விநியோக செலவு அதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் இடம் விட்டு நிர்வாக செலவு போட்டுருந்தாங்க. அப்போ அங்கே சம்பளம் கூலி இருக்குது, அது நிர்வாக செலவுக்குள்ள பதிக்கணும். கொண்டு வந்து நிர்வாக செலவுக்குள்ள பதிக்கணும். இப்படி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாக அப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலாக நாங்கள் பரீட்சை மீதியை பார்த்து பதிவு செய்கின்றோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த தரவு தரப்பட்டிருக்கு 31/12/2020 சரக்கிருப்பு 4,000 ரூபா. அப்போ சரக்கிருப்பு தரப்பட்டிருக்கு 31/12/2020. அப்போ அங்கே பரீட்சை மீதி 31/12/2020 முடியுது. அப்போ இதில் தரப்பட்ட 31/12/2020 சொல்கிறது நிதியாண்டு இறுதியில் இருக்கிற சரக்கிருப்பு இறுதி இருப்பு. அப்போ இந்த இறுதி இருப்பை கொண்டு நாங்கள் பதிய போகிறோம். நிதிலமக்குள்ளே கொண்டு நாங்கள் பதிய வேணும். அப்போ நிதிலமக்குள்ளே பாருங்க அப்படியே நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிஞ்சிருப்போம். நடைமுறை சொத்துக்களை பாருங்கள், நடைமுறை சொத்து நெக்கரிங்களை இறுதி சரக்கிருப்புன்னு சொல்லி நாங்கள் 4,000 ரூபா பதிவோம். இப்போ உடனே நாங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து அந்தந்த கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் ஏற்கனவே கோட்டை வரைஞ்சிருந்தால் இவ்வாறு இலகுவாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதே முறையில் நீங்கள் பதிவு செய்து பழகினால் தான் எங்களுக்கு செம்மையாக்கள் வருகின்ற போது நாங்கள் வேகமாக பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி பங்குடைமைக்குரிய வருமான கூட்டு அங்கே நீங்கள் கம்பெனிக்குரிய வருமான கூட்டுகள் படிக்கின்ற போதும் இதே முறையில் நீங்கள் பதிவு செய்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். விரைவாகவும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது கொடுக்கல் வாங்கல் ஒன்றை நீங்கள் தவற விடாமல் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். பரீட்சை மேலே தரப்பட்ட விடயம் என்ன விடயம் தரப்பட்டிருக்கண்டு. அப்போ இங்கே நாங்கள் பரீட்சை மேலே பார்த்தோம்னு சொன்னால் ஏனைய நிர்வாக செலவிற்கு பிள்ளைகள் பாருங்கள் 800 ரூபா. அப்போ நான் அதை சொல்கிறேன், அந்த இடங்களில் கொண்டு நாங்கள் பதிவு செய்வோம். ஏனைய நிர்வாக செலவை நாங்கள் நிர்வாக செலவுக்குள்ள பதிவோம். அதே மாதிரி அறுவடை முடியாக்கடன் இருக்குது 500 ரூபா. அறுவடை முடியாக்கடன் 500 ரூபாவை கொண்டு நாங்கள் விநியோக செலவுக்குள்ள பதிவோம். கொடுத்த கழிவிற்கு 200 ரூபா. கொடுத்த கழிவையும் கொண்டு நாங்கள் விநியோக செலவுக்குள்ள பதிவோம் 200 ரூபா. ஏனைய விநியோக செலவு தரப்பட்டிருக்கு. அப்போ ஏனைய விநியோக செலவை கொண்டு நாங்கள் விநியோக செலவுக்குள்ள பதிவோம். அப்போ இல்லை நான் சொன்னபடி எங்களை பாருங்கள், ஏனைய நிர்வாக செலவுக்குள்ள பதிகிறோம்.
அறவ முடியா கடன், கொடுத்த கழிவு, ஏனைய விநியோக செலவெல்லாம் நாங்கள் கொண்டு விநியோக செலவுக்குள்ள பதிவோம். அங்கே பாருங்க நாங்கள் அங்கே 15 காட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொன்னபடியே பாருங்கள் ஏனைய நிர்வாக செலவு 800 ரூபா கொண்டு இங்கே பதிஞ்சிருக்கிறோம். அடுத்த பாருங்கள் நிர்வாக விநியோக செலவுக்குள்ள பாருங்கள் அறவ முடியா கடன் பதிஞ்சிருக்கிறோம் 500 ரூபா. கொடுத்த கழிவு இருந்தது, கொடுத்த கழிவு பதிகிறோம் 200 ரூபா பதிகிறோம். ஏனைய விநியோக செலவு இருந்தது, விநியோக செலவு வந்து நாங்கள் எழுதி பதிகிறோம் 300 ரூபா பதிகிறோம். அப்போ அங்கே இருக்கிற செலவு ஒன்றை நாங்கள் அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து நாங்கள் பதிவு செய்கின்றோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பரீட்சை விதியை பார்த்து ஒவ்வொரு விடயங்களையும் வருமான கூட்டு நிலைமை கூட்டில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்க பிள்ளைகள் அங்கே பரீட்சை மேலே என்ன விடயம் தரப்பட்டுக்கொண்டு பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா காணியின் கிரியம் இருக்குது 2000 ரூபா, கட்டத்தின் கிரியம் இருக்குது 1000 ரூபா, தளபாடத்தின் கிரியம் இருக்குது 800 ரூபா இருக்குது. அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள் தான் நாங்கள் அங்கே பதிஞ்சிருக்கிறோம். அங்கே பதிவோம்னா நிதிநிலைமை கூட்டில் கொண்டு நடைமுறை எல்லா சொத்துக்களை நாங்கள் பதிவோம். என்னதான் நடைமுறை சொத்துன்னு தெரியும். நாங்கள் கடந்த வகுப்பில் நிதிநிலைமை கூட்டின்ற மாதிரி பார்த்து நாங்கள் அந்த மாதிரியில் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நடைமுறை சொத்துக்களை நாங்கள் கிரியம், திரண்ட பெருமான தேவு, அங்கால கொண்டு செல் மீதி தேறிய பெறுமதி நாங்கள் போட்டிருப்போம். அப்போ காணின்ற கிரியம் இருக்குது, அதை கொண்டு நாங்கள் கிரியத்துக்களை பதிவோம். அதே மாதிரி பாருங்கள் கட்டத்தின் கிரியம், தளபாடத்தின் கிரியம். அப்போ இப்போ என்ன மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் பாருங்கள் நிதிநிலைமை கூட்டில் நாங்கள் அங்கே ஒவ்வொன்றையும் வாசிக்கின்ற போது உடனே பதிவோம். காணின்ற கிரியத்தை நாங்கள் பதிகிறோம் 2000 ரூபா. அடுத்த பார்த்தீங்கன்னா கட்டத்தின் கிரியம், கட்டடம் நாங்கள் இங்கே கிரியம் 1000 ரூபா பதிகிறோம். ஏன்னா நாங்கள் 3 கோடு அடிச்சிருக்கிறோம். கிரியம், திரண்ட தேவு, கொண்டு செல் பெறுமதி. அடுத்த தளபாடத்தின் கிரியம் பதிகிறோம் 800 ரூபா நாங்கள் பதிவோம். அப்போ நடைமுறை சொத்துக்களை நாங்கள் காணி, கட்டடம், தளபாடம் இவர் இந்த கிரியத்தை நாங்கள் முதலாவது வரியில் கிரியத்தை நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா கிரியங்களை பதிவு செய்கிறோம். அடுத்த பாருங்க பிள்ளைகள் அங்கே பரிச்சமையில் என்ன விடயம் தரப்பட்டுக்கன்னு நாங்கள் பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் திரண்ட பெருமானத்தை வந்து சொல்லி பாருங்க பிள்ளைகள் 31/12/2020 எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. கட்டடம்னு சொல்லியிருக்கு பாருங்கள் 400 ரூபா செலவு பக்கம். தளபாடம்னு சொல்லி இருக்கு பாருங்க பிள்ளைகள் 300 ரூபா இருக்குது. திரண்ட பெருமானத்தை அங்கே பரிச்சமையில் செலவு பக்கம் இருக்கு. இதில் பார்க்கணும் திரண்ட பெருமானத்தை எங்களுக்கு எப்போ தரப்பட்டிருக்கின்றால் 31/12/2020, அதாவது நாங்கள் செய்கிற நிதியாண்டும் 31/12/2020 முடிவடைந்த நிதியாண்டுக்கு தான் நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்கிறோம். 31/12/2020க்குரிய திரண்ட பெருமானத்தை தரப்பட்டிருக்கு. பெருமானத்தை பற்றி நாங்கள் செம்மையாக்கள் இன்னும் பார்க்கல. நாங்கள் அடுத்ததாக செம்மையாக்கள் படிக்கின்ற போது அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கு அவர் பெருமானத்தை செய்து தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த பெருமானத்தேவு வந்து திரண்ட பெருமானத்தேவு இதை கொண்டு நாங்கள் இது நமக்குள்ள நாங்கள் பதிய வேணும். பெருமானத்தேவு எங்களுக்கு தரப்பட்டிருந்தால் தான் நாங்கள் செலவாக கொண்டு விநியோக செலவோ நிர்வாக செலவோ அதுக்குள்ளே நாங்கள் அந்தந்த பெருமானத்தை பதியக்கூடியதாக இருக்கும். அதை பற்றி விடயங்களை நாங்கள் செம்மையாக்கள் படிக்கின்ற போது பார்ப்போம். இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பெருமானத்தேவு, திரண்ட பெருமானத்தேவு நிதியாண்டு இறுதியில். அப்போ இந்த நிதியாண்டுக்குரிய பெருமானத்தையும் கணிக்கப்பட்டு உங்களுக்கு மொத்தமாக தரப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் கொண்டு நிதிநிலைமை கூட்டில் நாங்கள் திரண்ட பெருமானத்தேவு என்ற இடத்துல நாங்கள் பதிவு செய்வோம். பாருங்கள் என்ன மாதிரி பதிவு செய்திருக்கிறோம் என்றால் கட்டுறதுக்குரிய திரண்ட பெருமானத்தேவு 400 ரூபா இருக்குது. இங்கே பாருங்கள் கட்டுறதுக்கு நாங்கள் திரண்ட பெருமானத்தேவு 400 ரூபா போட்டிருக்கிறோம். அதே மாதிரி தளபாடத்துக்கு நாங்கள் திரண்ட பெருமானத்தேவு 300 ரூபா போட்டிருக்கிறோம். காணிக்கு எங்களுக்கு பெருமானத்தை தெரியல, நாங்கள் வளமையாக காணிக்கு பெருமானத்தை செய்கிறதில்ல, அதான் நாங்கள் இதில் டேஷ் பண்ணி காட்டுறோம். காணிக்குரிய திரண்ட பெருமானத்தேவை. அப்போ காணிக்கு திரண்ட பெருமானத்தை இல்லாதபடியே நாங்கள் அதை டேஷ் பண்ணி அங்கால மாத்திரம். கட்டுறதுக்கு திரண்ட பெருமானத்தை தரப்பட்டிருக்கு. அப்போ திரண்ட பெருமானத்தேவை நாங்கள் திரண்ட பெருமானத்தேவன் இடத்துல நாங்கள் நடுவில் பதிஞ்சு பிரேக்கெட் பண்ணுறோம். தளபாடத்துக்கு நாங்கள் அதில் பதிஞ்சு நாங்கள் பிரேக்கெட் பண்ணி அங்கால கழிச்செடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் கிரியம், திரண்ட பெருமானத்தேவு பதிய வேணும். செம்மையாக்கள் வருகின்ற போது அந்த பெருமானத்தை கணிக்கிறதை பற்றி நாங்கள் அங்கே வச்சு விளங்கக்கூடிய இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி 12 பார்ப்போம். இப்போ பரீட்சை மீதங்களுக்கு இப்படி மொத்தமாக தருகின்ற போது இந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நிஜமாக உள்ள கொண்டு வந்து பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு பரீட்சை மேலே தரப்பட்டிருக்கிற விடயத்தை பார்ப்போம். அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கடன் பட்டோர். அப்போ நான் இதில் தர விடயங்களை நான் சொல்கிறேன் பிள்ளைகள். இப்போ இந்த அங்கே நான் 15 காட்டுறேன். கடன் பட்டோர் தரப்பட்டிருக்கு 5000 ரூபா. அதை கொண்டு நாங்கள் நடைமுறை சொத்துக்களை பதிவோம். கடன் கொடுத்த தரப்பட்டிருக்கு 3000 ரூபா. அதை கொண்டு நாங்கள் நடைமுறை பொறுப்புகளை பதிவோம். 10% வங்கி கடன் தரப்பட்டிருக்குது 5000 ரூபா. 10% வங்கி கடன் சொன்னால் நாங்கள் நடைமுறை எல்லா பொறுப்புகளை நாங்கள் 10% வங்கி கடன் சொல்லி போடுவோம். என்று அது ஒரு நீண்ட கால கடனாக இருக்கும்.
எனவே நாங்கள் நடைமுறை அல்லா பொறுப்புகளை பதிவோம். வங்கிக் கடன் வட்டி தரப்பட்டிருக்கு 500 ரூபா. அப்போ இந்த வங்கிக் கடன் வட்டியை கொண்டு நாங்கள் பதிகிறோம் நிதி செலவுக்குள்ள பதிவோம் 500 ரூபா. அதே மாதிரி மூலதனம் தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் பாருங்கள், மூலதனத்தை கொண்டு நாங்கள் உரிமையாண்மைக்குள்ள பதிவோம். அப்போ நான் ஏற்கனவே முதலுக்குரிய விடயங்கள் பிள்ளைகள் அங்கே நான் உங்களுக்கு மாற்றி காட்டினான். இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு விடயத்தையும் அவங்க சொல்கிறேன், அந்தந்த இடங்களில் பதிஞ்சிருக்கு. நான் இதை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு அடியாக எல்லா விடயங்களையும் காட்டுறேன். அடுத்த பாருங்கள், எடுப்பனவு 1000 ரூபா இருக்கு. அப்போ இந்த எடுப்பனவை கொண்டு நாங்கள் மூலதனத்துக்குள்ள கழிச்சு காட்டுவோம். அடுத்தது காசு மீதி தரப்பட்டிருக்கு கடைசியாக. அப்போ காசு மீதியை கொண்டு நாங்கள் நடைமுறை சொத்துக்களை அந்த திரவத்தன்மை உடலில் நாங்கள் கடைசியாக பதிவோம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் இப்போ நான் அதில் ஒரு 4-5 விடயங்கள் இதில் சொல்லியிருக்கிறேன். என்னென்ன இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நான் போய் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் வாங்கி நாங்கள் அங்கால அந்தந்த இடங்களில் பதிவு செய்வோம். அங்கால பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கடன்பட்டோர் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நாங்கள் கடன்பட்டோரை பதிகிறோம் 5000 ரூபா. அடுத்தங்களுக்கு கடைசியில் காசு மீதி தரப்பட்டிருந்தது. அப்போ அந்த காசு மீதி இங்கே நடைமுறை சொத்துக்களை பதிஞ்சிருக்கிறோம் 25800 ரூபா. இதே மாதிரி பாருங்க பிள்ளைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலதனம் தரப்பட்டிருந்தது. நாங்கள் மூலதனத்தை பதிகிறோம் 20000 ரூபா. அடுத்தாங்க பெட் இருந்தது. அப்போ நாங்கள் முதல்ல பெட்டைத்தான் பதிவோம் 1000 ரூபா பதிஞ்சு அந்த இடத்துல போட்டு பிரேக்கெட் பண்ணுவோம். என்னடா கழிக்க வேணும். 10% வங்கி கடன் இருந்தது. அதை நாங்கள் நடைமுறையில்லா பொறுப்புகளை பதிவுன்னு சொன்னால் பாருங்க, இங்கே நடைமுறையில்லா பொறுப்புகளை நாங்கள் பதிஞ்சிருக்கிறோம் 5000 ரூபா பதிஞ்சிருக்கிறோம். கடன் கொடுத்தோரும் தரப்பட்டிருந்தது. அது நடைமுறை பொறுப்புகளை பதிகிறோம். கடன் கொடுத்தோன்னு நாங்கள் போட்டு அதை கொண்டு நடைமுறை பொறுப்புகளை முதலாவது வரைக்குள்ள பதிஞ்சு அங்கே நாங்கள் கூட்டி மாற்றக்கூடியா இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்கிறோம். அப்போ இதை நாங்கள் என்ன செய்கிறோம்டா பிள்ளைகள் முதல்ல கவனிக்கணும். நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பரிச்சமையை பார்த்து நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அப்போ இந்த விடயங்களை நான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன்டா பிள்ளைகள், எங்களுக்கு இது ஒரு எங்கள்கிட்ட கணக்கெட்டு பாடத்தில் ஒரு பிரதானமான ஒரு பாடம். நாங்கள் அக்கௌண்ட்ஸில் வார ஒரு கணக்கெட்டு வெளியீடுகளுக்கு வார ஒரு பகுதி. ஒரு தனியார் வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகளுக்கு நாங்கள் இந்த வருமான கூட்டு திறமை கூட்டை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுவள் வந்தங்களுக்கு ஒரு அடிப்படையான விடயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே பங்குடைமை அதே மாதிரி கம்பெனிகளுக்குரிய இதே நிதி கூட்டுகளை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அடிப்படையாக நாங்கள் இது நீங்கள் ஓலவெல்லாம் படிச்சிருந்தால் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓரளவுக்கு. அதை நாங்கள் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் மேலே அடுத்ததாக நாங்கள் பங்குடைமை கம்பெனிக்குரிய நிதி கூட்டுகளை நீங்கள் படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு அடிப்படையாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் என்ன மாதிரி செய்து பழகிறீங்களோ அதே பழக்கத்தில் நாங்களுக்கு அங்கே செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அதிகளவான புள்ளிகளை பெற்றுத்தர ஒரு பகுதி அங்கே பங்குடைமை கம்பெனிகள் வருகின்ற போது. எனவே இந்த பாடத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு சரியான முறை நீங்கள் பழகினீங்கன்றால் ஆரம்பத்தில் அங்கால உங்களுக்கு மற்ற மற்ற பாதிகளை நீங்கள் படிக்கின்ற போது உங்களுக்கு இலவானதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அடிப்படையில் நாங்கள் முதல்ல பதிவு செய்கிறோம். பதிவு செய்து ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலை நாங்கள் அந்தந்த இடங்களில் பதிஞ்சா பிறகுதான் நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்றால் கணக்கில் கூட்டி மொத்த லாபம் திரு லாபங்களை எடுத்து அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் மாற்றுவோம். பாருங்க அப்படியே நாங்கள் முன்னுக்கு வருவோம். இங்கே எங்களுக்கு விற்பனை இருந்தது, விற்பனை கிரியம் இருந்தது, அதிலிருந்து கழிச்சு விட்ட வேண்டாம் எங்களுக்கு மொத்த லாபம் பெறும். மொத்த லாபத்தை எடுக்கிறோம். அடுத்ததாக இனி வருமானம் 500, அங்கால 300, அதை நாங்கள் 800 அங்கால மாற்றுறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இனி வருமானம் 800 ரூபா இருக்குது, மொத்த லாபம் 13000 ரூபா இருக்குது. ரெண்டையும் கூண்டம் என்றால் 13800 ரூபா வரும். அங்கால பாருங்கள் நாங்கள் செலவுல பதிஞ்சிருப்போம். விநியோக செலவு அதை நாங்கள் 3ஐயும் கூட்டி அங்கால மாத்திரம் 1000. விநியோக செலவை கூட்டி மாத்திரம். அதே மாதிரி நிதி செலவை நாங்கள் கூட்டி மாத்திரம். எங்களுக்கு ஏனைய செலவு இல்லை. இதில் நீங்கள் ஃபார்மேட் மாதிரியாக பதியக்க நிதி செலவு அதில் எழுதியிருந்தால் அது அப்படியே இருக்கும். அதை நாங்கள் அப்படியே டேஷ் பண்ணி விட வேண்டியா, நல்லதை அப்படியே விட்டாலும் சரி. அதுக்கு இடங்களை விட்டுருந்தால் கூட அது அப்படியே இருக்கணும். அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ நாங்கள் செலவுகளை நாங்கள் எழுதி செலவுகள் இருந்தால் நாங்கள் அந்தந்த இடங்களில் அதில் பதிஞ்சு அந்த தலைங்கத்துக்கு அந்தந்த செலவுகளை நாங்கள் பதிஞ்சு அங்கெல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் பாருங்க அப்படியே எங்களுக்கு செலவுலத்தை நாங்கள் கூட்டி மாற்றினோம்னா 2900. அதில் மேலே வருமானம் இருந்தது மொத்த வருமானம், மொத்த லாபம், ஏனைய வருமானம் ரெண்டையும் கூட்டி இந்த 2900 கழிச்சு விட்டோம்னால் தேறிய லாபம் எங்களுக்கு வரும் 10900. இந்த தேறிய லாபம் தான் எங்களுக்கு நாங்கள் எழுதுவோம் தேறிய லாபம் மூலதன கணக்குக்கு மாற்றம். இப்போ இந்த தேறிய லாபத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் அங்கால மூலதன கணக்குக்கு மாற்ற போகிறோம். மூலதன கணக்கு அங்கே இருக்கும், அங்கே உரிமையாண்மைக்குள்ள நாங்கள் மூலதனம் பதிஞ்சு நாங்கள்
அதுக்குள்ள கொண்டு இந்த தேறி லாபத்தை நாங்கள் போடுவோம் 10,900 ரூபா. அப்போ இந்த வாங்க முதல்ல 15 இப்போ பாருங்கள் வருமானம் கூட்ட கூட்டி நாங்கள் தேறி லாபத்தை எடுத்துட்டோம். இனி நாங்கள் அங்கால நிதிலம கூட்டுக்கு போவோம். நிதிலம கூட்டில் பார்த்தீங்கன்னா காணீருக்கு 2,000 ரூபா, அதை நாங்கள் அப்படி அங்கால மாத்திரம் கட்டுறத்தை பாருங்க பிள்ளைகள் திரண்ட பெருமானத்தை கழித்து அங்கால நாங்கள் மாத்திரம் 600 ரூபா. அதே மாதிரி தளபாடத்தை பார்த்தீங்கன்னா அதுக்குரிய திரண்ட பெருமானத்தை கழித்து நாங்கள் அங்கால மாத்திரம் 500 ரூபா. இதை நாங்கள் கூட்டி போடுறோம் 3100. இதை கூட்டி நாங்கள் கீழே கோடடிச்சு காட்டுவோம் என்ன சொன்னால் இது இதோட முடிச்சிடுவோம். இதைத்தான் அப்படி நாங்கள் தொடர்ந்து அங்கே நாங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நடைமுறை சொத்தை நாங்கள் கூட்டி மாத்திரம் 34,800 ரூபா வரும். ரெண்டையும் கூட்டி நாங்கள் இதில் பேலன்ஸ் பண்ணி காட்டுறோம் 37,900 ரூபா. அதுக்கு நாங்கள் எழுதுகிறோம் பிள்ளைகள் பாருங்கள் மொத்த சொத்துக்கள். அப்போ நாங்கள் இப்போ மொத்த சொத்துக்களை நாங்கள் கூட்டி எடுத்துட்டோம். அப்போ நிதிலமைக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பதிஞ்சு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை காண்றோம். அப்போ இப்போ நாங்கள் மொத்த சொத்துக்கள் எடுத்துட்டோம். அப்போ இந்த மொத்த சொத்துக்கள் எங்களுக்கு தெரியும் அங்கால உரிமையாண்மைக்கும் பொறுப்புகளுக்கும் சமனாக இருக்கும். அப்போ இந்த மொத்த சொத்து 37,900 ரூபா வந்தது. அங்கால பாருங்க உரிமையாண்மை எங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் மூலதனத்தோடு தேறி லாபத்தை கூட்டும். அப்போ நாங்கள் பாருங்கள் வருமான கூட்டு தயாரித்து தேறி லாபம் கண்டாங்கள் 10,900 ரூபா. இந்த 10,900 ரூபா தேறி லாபத்தில் போட்டு நாங்கள் கூட்டி எடுக்கிறோம் 30,900. அதோட பாருங்க பிள்ளைகள் கழிக்கிறோம் எடுப்பன 1000 ரூபா கழித்து நாங்கள் அங்கால மாத்திரம் 29,900. நடைமுறை பொறுப்புகளை வங்கி கடன் இருந்தது அதை நாங்கள் அப்படியே மாத்திரம் 5,000 ரூபா. இதை நாங்கள் மாத்திரம் நடைமுறை பொறுப்பு 300. அவ்வளோத்தை நாங்கள் கூட்டி போட்டோம் என்றால் 37,900 ரூபா வரும். அப்போ 37,900 ரூபா வந்து மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 37,900 ரூபா. இதுதான் மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளுமாக இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே மொத்த உரிமையாண்மையும் பொறுப்புகளும் கண்டிருக்கிறோம் 37,900 ரூபா. அங்கே மேலே நாங்கள் மொத்த சொத்துக்கள் கண்ட நாங்கள் 37,900 ரூபா ரெண்டு எங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் அப்படியே நாங்கள் கணக்கை கூட்டி பேலன்ஸ் பண்ண வேணும். பாருங்க அப்படியே இப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் வருமான கூட்டை பற்றி பார்த்துருந்த நாங்கள் வியாபார லாபட்ட கணக்கை பற்றி பார்த்துருந்த நாங்கள் அடுத்ததாக நிதிலம கூட்டின்ற மாதிரியை பற்றி நாங்கள் பார்த்துருந்த நாங்கள் இப்போ நாங்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு பரிச்சை மீது அடிப்படையாக கொண்டு ஒரு வருமான கூட்டும் நிதிலம கூட்டும் என்ன மாதிரி நாங்கள் தயாரிக்கிறோன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ நாங்கள் படித்து கொண்டிருக்கிற 6வது தேர்ச்சியில் தனியார் உரிமை வணிகம் ஒன்றின நிதி கூட்டுகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த தனியார் உரிமை வணிகம் ஒன்ற நிதி கூட்டுகளில் அந்த நிதி கூட்டுகளோட முக்கியத்துவத்தை பற்றி பார்த்து அப்போ நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கிறத பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் அந்த நிதி கூட்டுகள் இருக்கிற வருமான கூட்டு நிதிலம கூட்டை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து இப்போ நாங்கள் ரெண்டையும் சேர்த்து ஒரு நிதி கூட்டுகள் என்ற பகுதிக்க உள்ளடங்குகிற வருமான கூட்டு நிதிலம கூட்டில் நாங்கள் ஒரு முழுமையாக ஒரு கணக்கு கொண்டு செய்திருக்கிறோம். இனி நாங்கள் இதில் அடுத்ததாக நாங்கள் படிக்க வேண்டிய விடயம் அல்லது பார்க்க வேண்டிய விடயம் இந்த நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கின்ற போது இதில் நாங்கள் சில சீராக்கங்களை செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் நாங்கள் செம்மியாக்கல் பதிவுகள்னு சொல்லுவோம். அப்போ தரம் 11 நீங்கள் படிக்கின்ற போது வணிகம் கணக்கிடும் படிக்கின்ற மாணவர்கள் அங்கே நீங்கள் சில சீராக்கங்கள் படிச்சிருப்பீங்கள். செம்மியாக்கல் பதிவுகளுடன் நிதி கூட்டுகளை தயாரிக்கிற விடயங்களை பற்றி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில சீராக்கங்கள் நீங்கள் அங்கே படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த சீராக்கங்களோட நாங்கள் இங்கே லெவலில் இன்னும் முக்கியமான பல சீராக்கங்களை பற்றி நாங்கள் இங்கே ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த சீராக்கங்கள் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இனி அடுத்ததாக நிதி கூட்டுகள் தயாரிக்க போகிறோம். அப்போ அந்த செம்மியாக்கள் அல்லது சீராக்கங்களை என்ன மாதிரி இந்த நிதி கூட்டுகளுக்கு நாங்கள் தயாரிக்கின்ற போது உள்வாங்கிறது அதுக்குரிய பதிவுகள் என்ன மாதிரி நாங்கள் மேற்கொள்வதை பற்றி தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த படிக்கிற அந்த முறையை விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் இப்போ வருமான கூட்டு நிதிலம கூட்டு தயாரிக்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த வருமான கூட்டு நிதிலம கூட்டல் தயாரிக்கின்ற போது இந்த வருமான கூட்டு நிதிலம கூட்டில் நாங்கள் செம்மியாக்கள் அல்லது சீராக்கங்களை சேர்த்து தான் இந்த பரிச்சை மீதியோட சேர்த்து நாங்கள் தயாரிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த செம்மியாக்கள் சீராக்கங்களை பற்றி தான் நாங்கள் இங்கே ஒவ்வொரு விடயங்களாக பார்த்து அதுக்குரிய பதிவுகள் அது என்ன மாதிரி கணக்கீடுகளை நாங்கள் சீராக்கம் செய்கிறது இந்த வருமான கூட்டு நிதிலம கூட்டு தயாரிக்கின்ற போது அந்த சீராக்கங்கள் என்ன மாதிரி அதுக்குள்ளே உள்வாங்கி பதிவு செய்கிறதுன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் பார்த்து அதுக்கு உரிய அந்த செம்மியாக்கள் சீராக்கங்களோட சேர்த்து நாங்கள் நிதிலம கூட்டு வருமான கூட்டு நாங்கள் தயாரிக்க நிதி கூட்டுக்களை நாங்கள் தயாரிக்க வேணும் தயாரிக்கக்கூடியதாக இருக்க வேணும். அப்போ அந்த தேர்ச்சியை நாங்கள் இங்கே இந்த பாடத்தலைப்பினூடாக இந்த தேர்ச்சியினூடாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெற்றுக்கொள்ள வேணும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் படிக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் படிக்கிற செம்மியாக்கள் அல்லது சீராக்கங்கள் திரும்பங்களுக்கு அங்கே பங்குடம கம்பெனிகள் செய்கின்ற போது
வருமான கம்பெனி பங்குடைமைக்குரிய நிதி கூட்டம் நாங்கள் தயாரிக்கின்ற போது அது செம்மையாக்கள் எங்களுக்கு அங்கேயும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும், பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் எங்களுக்கு வரும். அப்போ அப்படியே பாருங்கள், முழுமையாக நாங்கள் ஒரு வருமான கூட்டு இதில் கூட தயாரிச்சிட்டோம். அடுத்த நம்ம சொன்ன மாதிரி இந்த செம்மையாக்கள் அல்லது சீராக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே வாங்க நாங்கள் அடுத்தது போட்டிருக்கிறோம் சீராக்கங்களோட நிதி கூட்டுக்களை தயாரித்தோம். இதை நாங்கள் செம்மையாக்கல் என்று சொல்லுவோம் அல்லது சீராக்கங்கள் சொல்லுவோம். இந்த சீராக்கங்களுடன் நிதி கூட்டுக்களை தயாரித்தல். அப்போ இந்த சீராக்கங்கள் என்றால் என்ன அல்லது செம்மையாக்கண்டன்னு சொல்லி நாங்கள் முதல்ல இருக்கா விளங்கிக் கொள்வோம். ஒவ்வொரு பாருங்கள், நாங்கள் கணக்கிட்டு பதிவை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூலாவணங்கள் இருக்கிற கொடுக்கல் வாங்கல நாங்கள் மூலகட்டுக்கு மாற்றி மூலகேடுகளிலிருந்து நாங்கள் பேரேடுகளை தயாரித்து அந்த பொது பேரேட்டில் நாங்கள் பொது பேரேட்டு கணக்கில் நாங்கள் சமப்படுத்தி அதை நாங்கள் பரிச்சை மீதிக்கு மாற்றி அந்த பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் நிதி கூட்டுக்களை தயாரிக்கிறோம். கணக்கிட்ட வெளியீடுகள் நிதி கூட்டுக்களை நாங்கள் தயாரிக்கின்றோம். அப்போ நாங்கள் அதே மாதிரி ஒரு நிதி கூட்டுக்களை நாங்கள் ஒன்று தயாரித்து பார்த்துருந்தோம். அப்போ இந்த பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் நிதி கூட்டுக்களை தயாரிக்கின்ற போது அந்த பரிச்சை மீதிக்கு மேலதிகமாக நாங்கள் சில சீராக்கங்கள் அல்லது செம்மையாக்களை நாங்கள் சேர்த்து தான் நிதி கூட்டுக்களை தயாரிக்க வேணும். அப்போ ஏன் நாங்கள் அவற்றை சேர்க்கிறோம்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தின் உண்மையான லாபம் அல்லது சரியான ஒரு லாபத்தை நாங்கள் தேறிய விளைவுகளை ஒரு சரியான ஒரு உண்மையான ஒரு தேறிய விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சில சீராக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது அற்று எண்ணக்கரின் அடிப்படையில் நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கின்ற போது சரியான ஒரு லாபம், அதாவது குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் நாங்கள் உழைக்கப்பட்ட உண்மையான வருமானத்தோடு அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய உண்மையான செலவுகளை நாங்கள் தொடர்படுத்தி அல்லது இணைத்து ஒரு சரியான தேறிய விளைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிச்சை மீதிக்கு மேலதிகமாக நாங்கள் சில சீராக்கங்களை சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த வகையில் நாங்கள் சில சீராக்கங்களை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்க போகின்றோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் இதில் இருக்கிற சில சீராக்கங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்க பிள்ளைகள், இறுதி இருப்பினை சீராக்குதல். அப்போ நாங்கள் இருப்பு சீராக்கம், இருப்பு நாங்கள் என்ன மாதிரி நிதி கூட்டுகளில் சீராக்குறதுன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது இறுதி இருப்பு. அப்படி பாருங்கள், இந்த இருப்பு சம்பந்தமான விடயம். அப்போ இருப்பு என்று சொல்றது நாங்கள் ஒரு நிறுவனத்தில் விற்கப்படாமல் இருக்கிற நிதியாண்டில் விற்பனைக்கு தயாராக நாங்கள் வைத்திருந்து நிதியாண்டு இறுதியில் விற்கப்படாமல் இருக்கிற முடிவு இருப்புக்களை நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி அழைக்கிறோம். ஆனால் இருப்புன்னு நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கை கணக்கு நியமம் 2 தான் இருப்புக்கான விளக்கங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு குறிப்பிடுகின்றதாக இருக்கும். அப்போ நீங்கள் பிள்ளைகள் தரம் 13 படிக்கின்ற போது இலங்கை கணக்கு நியமத்தை பற்றி படிக்கின்ற போது இந்த இருப்புகளை பற்றி நீங்கள் மேலதிகமாக பல விளக்கங்கள் நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் இருப்புகள் வாரப்படியாக அந்த இருப்புகளை பற்றி கொஞ்சம் விடயங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். இந்த இருப்பை நாங்கள் சீராக்கின்ற போது உங்களுக்கு இருப்புண்டா என்னென்று முதல்ல தெரிஞ்சிருக்க வேணும். அப்போ இருப்பை பற்றிய நீங்கள் முழுமையான விளக்கம் இப்போ நாங்கள் அவ்வளோ விளக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்க முடியாமல் இருக்க வேண்டும் சொன்னால் நாங்கள் இங்கே இந்த மாதிரி கணக்கெடுகளை நாங்கள் இந்த இருப்பை பற்றி சீராக்கிறத பற்றி தான் நாங்கள் இங்கே பார்க்க போகின்றோம். அப்போ இருப்பை பற்றிய முழுமையான சீராக்கங்கள் நீங்கள் கணக்கேடுகளில் நாங்கள் இந்த பதிகிறதை பற்றி பார்த்தாலும் இருப்பை பற்றி சரியான விளக்கம், இருப்பண்டா என்ன, இருப்பின்ற கிரியமண்டா என்ன, அந்த தேறக்கூடிய நிகர பெறுமதி என்றால் என்ன, இருப்புகளை நாங்கள் விலையிடுகின்ற முறைகள், இருப்பில் நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி காட்ட போகிறோம் போன்ற விடயங்களை இலங்கை கணக்கு நியம் LKS 2 நாங்கள் படிக்கின்ற போது அங்கே கூட விளக்கம் நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இருப்புன்னு சொன்னால் பிள்ளை பாருங்கள், ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான இருப்புகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று சொல்லுவோம் நாங்கள் உற்பத்தி செய்முறைக்கு தயாராக இருக்கிற பொருட்கள் அல்லது உற்பத்தி சேவை வழங்குறதுக்காக அல்லது சேவை வழங்குறதுக்காக அல்லது உற்பத்தி செய்முறைக்கு தயாராக வைத்திருக்கப்படுகின்ற இருப்புகள், அதை சொல்றது நாங்கள் மூலப்பொருள் இருப்பு. மற்றது உற்பத்தி செய்முறையில் காணப்படுகின்ற இருப்புகள், அது நடைமுறை வேலை இருப்புன்னு சொல்லுவோம் அல்லது குறை வேலை இருப்பு அல்லது நடைமுறை வேலை இருப்புன்னு சொல்லுவோம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு தயாராக வச்சிருக்கப்படுகின்ற இருப்புகள், அதான் முடிவு பொருள் இருப்புகள். இந்த முடிவு பொருள் இருப்புகளை தான் நாங்கள் பொதுவாக இருப்புகள்னு சொல்லி நாங்கள் இங்கே அழைக்கிறோம். அப்போ அது விற்பனைக்கு நாங்கள் தயாராக வச்சிருக்கின்ற இருப்புகள். அப்போ இப்படி நாங்கள் 3 வகையான இருப்புகள் எங்களுக்கு காணப்படுகின்றது. அது நீங்கள் LKS 2 நாங்கள் படிக்கின்ற போது அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் சரியாக நாங்கள் படிக்கக்கூடிய இருக்கும். பட் நாங்கள் இதுக்கு அடுத்த பாடமாக நாங்கள் தேர்ச்சி 7 நாங்கள் உற்பத்தி கிரியம் படிக்கின்ற போது அங்கே நாங்கள் மூலப்பொருள் இருப்பை பற்றி நாங்கள் அங்கே பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்போ அப்படியே நாங்கள் இந்த இறுதி இருப்புன்னு சொல்கிறது நாங்கள் ஒரு
வியாபார நிறுவனம் ஒன்றில் விற்பனைக்கு தயாராக வச்சிருக்கப்படுகின்ற இருப்புக்கள், அது நிதியாண்டு இறுதியில் காணப்படுற இருப்புக்கள் நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்கிறோம். அந்த இறுதி இருப்பை நாங்கள் என்ன மாதிரி கணக்கெடுகளை நாங்கள் சீராக்குறோம். அப்போ இனத்தல் எண்ணக்கருக்கு அமைய நாங்கள் ஏற்கனவே எண்ணக்கரை படிச்சிருப்பீங்கள். அதை விற்பனையோட நாங்கள் விற்பனைக்கிரியத்தை இணைக்கிறதுக்காக நாங்கள் இந்த இருப்புகளை சீராக்கம் செய்கிறோம். ஏன் அதை நாங்கள் அப்படி சீராக்கம் செய்யணும் என்ற விளக்கம்லாம் நீங்கள் அங்கே படித்திருப்பீங்கள். ஆனபடியாக நான் இங்கே இந்த இறுதி இருப்பை நாங்கள் என்ன மாதிரி கணக்கில் பதிவு செய்கிறதை படிப்போம். அப்போ இந்த இருப்பை நாங்கள் தொடர்படுத்த பாருங்கள். இப்போ நாங்கள் இறுதி இருப்பு நிதியாண்டு இறுதியில் காணப்படுகின்ற இருப்புகள் எடுக்கிறோம். அப்போ பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்கின்ற போது இந்த இறுதி இருப்பை கொண்டு நாங்கள் உங்களோட வருமான கூட்டில் விற்பனை கிரியம் காரணத்துக்கு நாங்கள் சீராக்கம் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் விற்பனை கிரியம் காணிக்க ஆரம்பிருப்பு கொள்வனவோடு நாங்கள் இறுதி இருப்பை சீராக்கம் செய்வோம். அப்போ இறுதி இருப்பை நாங்கள் கழிக்கின்ற போது இந்த இறுதி இருப்பை பாருங்க பிள்ளைகள், அங்கே நாங்கள் இந்த செம்மையாக்களில் வருகின்ற போது 2 விலையை தொடர்படுத்துவார். ஒன்று இறுதி இருப்பின் கொள்விலை அல்லது கிரியம் என்று சொல்லுவோம். அந்த கொள்விலை அல்லது கிரியம் என்றதுக்குள்ளே அல்லது கொள்விலை என்ற கிரியத்தை இறுதி இருப்பின் கிரியம் என்றதுக்குள்ளே நாங்கள் கொள்விலை, மாற்றல் கிரியம், இருப்புக்களை தற்போதைய உருவுக்கும் இடத்துக்கும் மாற்றத்துக்கு ஏற்படுற ஏனைய கிரியங்கள் என்பவற்றை நாங்கள் உள்ளடக்கித்தான் அந்த கிரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அதை பற்றி விளக்க நீங்கள் எல்கேஎஸ் 2 நினைக்கிறேன் சொன்ன மாதிரி கணக்கு நியமம் 2 படிக்கின்ற போது அந்த கொள்விலை என்றா என்ன, அதே மாதிரி அந்த இருப்புகள் மாற்றல் கிரியம் என்றா என்ன என்ற விளக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, நாங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இருப்புகள் தொடர்பாக எங்களை சீராக்கம் வருகின்ற போது ஒன்று கொள்விலை, மற்றது தேறக்கூடிய நிகரப்பெறுமதி. இந்த 2 விலையும் எங்களுக்கு தொடர்படுத்துகிறோம். அப்போ இருப்பு சீராக்கம் வருகின்ற போது நாங்கள் வருமான கூட்டில் கொண்டு நாங்கள் விற்பனை கிரியம் காண்றதுக்கு நாங்கள் இருப்பை பதிக்கின்ற போது இந்த இருப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விலை தொடர்படுத்தப்படும். ஒன்று கொள்விலை, அடுத்த பாருங்கள் தேறக்கூடிய நிகரப்பெறுமதி. அப்போ தேறக்கூடிய நிகரப்பெறுமதி என்று சொன்னால் என்னென்னா, ஒரு பொருள் இருப்புகளை நாங்கள் விற்பனை செய்யலாம், எதிர்காலத்தில் விற்பனை செய்யலாம் என மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையில இருந்து அந்த அதுக்கு ஏற்படுகின்ற விற்பனைக்கு ஏற்படுகின்ற செலவுகள், அந்த செலவுகளை நாங்கள் கழித்து வருகின்ற தேறிய பெறுமதியைத்தான் நாங்கள் தேறக்கூடிய நிகரப்பெறுமதின்னு சொல்லுவோம். அப்போ எல்கேஎஸ் 2 நீங்கள் படிக்கின்ற போது கணக்கு நியமம், இலங்கை கணக்கு நியமம் 2 படிக்கின்ற போது அந்த இருப்பின்ற கொள்விலை, தேறக்கூடிய நிகரப்பெறுமை பற்றிய விளக்கங்கள்லாம் நீங்கள் பூரணமாக பார்க்கக்கூடிய இருக்கும். இங்கே நாங்கள் அந்த செம்மையாக்கள் வருகின்ற போது இந்த இருப்புக்களில் அந்த கொள்விலை, தேறக்கூடிய நிகரப்பெறுமதிகளை நாங்கள் தொடர்படுத்துறதான உங்களுக்கு அதை பற்றி ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அப்போ இங்கே நாங்கள் கொள்விலை, தேறக்கூடிய நிகரப்பெறுமதி என்ற 2 விலையை எங்களுக்கு தொடர்படுத்துவினோம். முதல்ல நாங்கள் இந்த இறுதி இருப்பு தொடர்பான சீராக்கங்களை பார்ப்போம். பாருங்க அப்படியே இரட்டப்பதி தரப்பட்டிருக்கு. இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. அப்போ இறுதி இருப்புக்கு நாங்கள் இரட்டப்பதி கொண்டு கேட்டோம் என்றால் இறுதி இருப்பு கணக்கில் வர வச்சு கொண்டு நாங்கள் எங்கே செலவைக்கிறோம்னா வியாபார கணக்கில் செலவைக்கிறோம். அப்போ நாங்கள் வருமான கூட்டு படிக்கின்ற போது நான் உங்களுக்கு வியாபார லாபட்ட கணக்கை பற்றி விளங்கப்படுத்தினான். அப்போ சொன்னால் நாங்களுக்கு இரட்டப்பதிக்கு உட்படுற கணக்கு வியாபார லாபட்ட கணக்கு. நாங்கள் ஒவ்வொரு பதிவை நாங்கள் மூலகடுகள் அங்கே பேரடுகளை பதிஞ்சு பேரடு வந்து நாங்கள் மூடும் பதிவில் நாங்கள் செய்கின்ற போது இந்த வியாபார லாபட்ட கணக்கு தான் இரட்டப்பதிக்கு உட்படுற கணக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அதில் 2-3 பயிற்சிகள் நாங்கள் செய்தாங்க. அப்போ இறுதி பாருங்க, இப்போ நாங்கள் இறுதி இருப்புக்கு இரட்டப்பதி சொல்கிறோம். இறுதி இருப்பு கணக்கு வரவு, வியாபார கணக்கு செலவு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள், இறுதி இருப்பின் கிரியம், அதன் தேறிய நிகரப்பெறுமதி. அதான் பிள்ளை பாருங்க, நான் இருப்பு தொடர்பாக உங்களுக்கு கிரியத்தை பற்றி நான் அதில் குறிப்பிட்டு நான் தேறக்கூடிய நிகரப்பெறுமதியை பற்றியும் சொல்லியிருந்தேன். கிரியம் என்றா என்ன, தேறக்கூடிய நிகரப்பெறுமதி சொல்லி உங்களுக்கு நான் ஒரு விளக்கம் தந்தனான். அதை பற்றி பூரணமான விளக்கம் நீங்கள் எல்கேஎஸ் 2 நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இறுதி இருப்பின் கிரியம், அதன் தேறக்கூடிய நிகரப்பெறுமதி தரப்படுகின்ற போது கிரியத்திலும் பார்க்க தேறிய நிகரப்பெறுமதி குறைவாக காணப்படுமாயின், அதை கிரியத்திலும் பார்க்க தேறிய நிகரப்பெறுமதி குறைவாக காணப்படுமாயின் இரட்டப்பதிவு பின்வருமாறு அமையும். பாருங்க அப்படியே, இறுதி இருப்பு கணக்கு வரவு, இறுதி இருப்பு கணக்கில் நாங்கள் வரவில் பதிகிறோம். லாப நட்ட கணக்கு வரவு, வியாபார கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம். அப்போ இதற்கு நாங்கள் விளங்கிக் கொள்வோம் பிள்ளைகள், கவனியுங்கள். அப்போ இறுதி இருப்புன்னு சொல்கிறது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நாங்கள் ஒரு நிறுவனத்தில் முடிவு பொருட்கள், அதாவது நிறுவனம் ஒரு விற்பனைக்கு தயாராக வச்சுக்கிற பொருட்கள் நிதியாண்டு இறுதியில் விற்கப்படாமல் காணப்பட்டால் அதை நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் கணக்கெடுகளை சீராக்குவோம். இறுதி இருப்பு நாங்கள் ஏன் சீராக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வினத்தில் நக்கரில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அடுத்தா பாருங்க அப்படின்னா, இந்த இருப்பில் கிரியம், தேறக்கூடிய நிகரப்பெறுமதி என்று எங்களுக்கு 2 விடயங்கள் காணப்படுகிறது.
இதில் முதல்ல எங்களுக்கு இரட்டைப்பதிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருப்புக்கு நாங்கள் இரட்டைப்பதிவுன்னு கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் ஒரு இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு. இருப்பை நாங்கள் சீராக்கின்ற போது பிள்ளைகள் கொள்விலையும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதி தரப்பட்டு அந்த கொள்விலையிலும் பார்க்க தேரக்கூடிய நிகரப்பெறுமதி குறைவாக இருந்தால் நீங்கள் அங்கே பாதுகாப்பு நக்கரை படிச்சிருப்பீங்கள். நாங்கள் சொல்கிறோம் எதிர்காலத்தில் இருப்பு எதிர்காலத்தில் எங்களுக்கு நட்டம் ஒன்று ஏற்படும் என்று சொன்னால் அந்த நட்டத்தை நாங்கள் முன்கூட்டியே நட்டமாக காட்டப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் பாருங்கள் இருப்பின்ற கிரியமும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதி தரப்படுகின்ற போது இருப்பின்ற கொள்விலை தரப்பட்டிருக்கு ஒரு 50,000 ரூபா. அங்கே தேரக்கூடிய நிகரப்பெறுமதி தரப்பட்டிருக்கு 45,000 வைப்போம். அப்போ 50,000 ரூபா கொள்விலை கிரியம் அதை நாங்கள் எதிர்காலத்தில் விற்று எங்களுக்கு தேரக்கூடிய பெறுமதி வந்து 45,000 ரூபா. அப்போ எதிர்காலத்தில் இந்த இருப்பை நாங்கள் விற்கின்ற போது எங்களுக்கு நட்டம் ஒன்று ஏற்படும். அப்போ அந்த நட்டத்தை நாங்கள் முன்கூட்டியே நட்டமாக காட்ட வேணும். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அடிப்படையில் பதிகிறோம். அவ்வாறுங்க படியில் இருப்பு கணக்கில் வர வைக்கிறோம் கிரியத்தை. இருப்பு கணக்கில் நாங்கள் வர வைப்போம். எங்களுக்கு என்ன பெறுமதி குறைவோ அந்த பெறுமதியை நாங்கள் வரவில் பதிவோம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி 50,000 ரூபா அதே மாதிரி தேரக்கூடிய பெறுமதி 45,000 சொன்னால் இருப்பு கணக்கில் கொண்டு நாங்கள் வர வைக்க போகிறோம் குறைஞ்ச பெறுமதி 45,000 ரூபா. வியாபார கணக்கில் சில வைக்க போகிறோம் கிரியம். இப்போ நாங்கள் வியாபார கணக்கில் பதிகிறது கிரியம் ஏன்னா நாங்கள் கொள்வினை வந்து இருப்பை கழிக்க போகிறோம். கொள்ளுனா வந்து அங்கே கொள்விலையில் இருக்கும். அப்போ அதிலேருந்து நாங்கள் இருப்பை கழிக்கின்ற போது அந்த விலையெல்லாம் நாங்கள் கழிக்க வேணும். அப்போ நாங்கள் கிரியத்தை தான் நாங்கள் வியாபார கணக்கில் பதிவோம். அப்போ இருப்பாக நாங்கள் 46 எடுக்கிறோம் குறைஞ்ச பெறுமதியை வியாபார கணக்கில் கொண்ட கொள்விலையை பதிகிறோம் 50,000 ரூபா. அப்போ இருப்பு தொடர்பாக எதிர்காலத்தில் நட்டம் ஒன்று ஏற்படும் 5,000 ரூபா. அந்த நட்டத்தை கொண்டு நாங்கள் லாபட்ட கணக்கில் வரவில் பதிகிறோம். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இருப்பு தொடர்பாக சீராக்கம் செய்கிறோம். கொள்விலையும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதியும் தரப்படுகின்ற போது தச்சிலா கொள்விலையிலும் பார்க்க தேரக்கூடிய நிகரப்பெறுமதி கூடுதலாக தரப்படுகின்ற போது இப்போ கொள்விலை 50,000 ரூபா தேரக்கூடிய நிகரப்பெறுமதி 60,000 தருகின்ற போது எதிர்காலத்தில் எங்களுக்கு வருமானம் ஒன்று ஏற்படும் லாபம் ஏற்படும் இந்த இருப்பை நாங்கள் விற்பனை செய்கிறதால. எனவே நாங்கள் லாபத்தை முன்கூட்டியே லாபமாக காட்ட தேவையில்லை. எனவே நாங்கள் கொள்விலையை தான் கொண்டே இருப்பு கணக்கில் வர வச்சு வியாபார கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம். அப்போ இதில் நீங்கள் பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேணும். எங்களுக்கு வருமானம் கூட்டு தருகின்ற போது இந்த இருப்பு தொடர்பான செம்மையாக்கள் தருவார்கள். அப்போ அந்த ஒவ்வொரு விடயங்களாக நான் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விடயங்களை நான் அங்கே ஒவ்வொரு கணக்கை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். அப்போ இருப்பு தொடர்பாக நீங்கள் எல்கேஎஸ் 2 கூடுதலாக நீங்கள் படிக்கக்கூடிய இருக்கு நான் சொன்ன விடயங்கள். இங்கே நீங்கள் தெரியணும் இந்த இருப்பு என்ன மாதிரி நாங்கள் கணக்கில் பதிகிறோம். இந்த இருப்பில் கொள்விலையும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதியும் தொடர்படுத்துகின்ற போது இந்த கொள்விலையும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதியை நாங்கள் தொடர்படுத்தி என்ன மாதிரி கணக்கீடுகளில் பதிவு செய்கிறோம் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதுக்குரிய ரெட்ட பதிவை நீங்கள் தெரிஞ்சிருங்கள். ஏன்னா நாங்கள் இங்கே படிக்கிற இருப்பு சீராக்கம் தான் எங்களுக்கு அங்கே நாங்கள் ஒவ்வொரு வருமான கூட்டுகளும் ஒவ்வொரு நிறுவனங்களும் நாங்கள் தயாரிக்கின்ற போது இதே மாதிரி தான் நாங்கள் அங்கே சீராக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இல்லை சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்க அப்படியே நாங்கள் ஒவ்வொரு உதாரணங்களை நாங்கள் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உதாரணம் ஒன்றை பாருங்கள் இறுதி இருப்பின் கிரியம். அப்போ இங்கே பாருங்க பிள்ளைகள் கிரியம் தரப்பட்டிருக்கு. எவ்வளவு தரப்பட்டிருக்கின்றால் ரூபா 5 லட்சம். அதன் தேறிய நிகரப்பெறுமதி தரப்பட்டிருக்கு 5,80,000 ரூபா. தேறிய நிகரப்பெறுமதி தரப்பட்டிருக்கு 5,80,000 ரூபா. இப்போ இதை நாங்கள் பிள்ளைகள் பாருங்கள் வருமான கூட்டு தயாரிக்க விற்பனை கிரியம் காட்டுறோம். விற்பனை கிரியம் காணிக்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்ப இருப்பு அதுக்குள்ள கொள்வனவு அதுக்குள்ள செய்ய இறுதி இருப்பை போடுவோம். அப்போ நான் முதல் சொன்ன விடயங்களை பாருங்க அப்படியே இந்த உதாரணத்துடன் விளங்கிக் கொள்ளலாம். அப்போ நீங்கள் விற்பனை கிரியம் காணிக்க ஆரம்ப இருப்பு கொள்வனவு செய்ய இறுதி இருப்பு நாங்கள் போடுறோம். இங்கே நாங்கள் இறுதி இருப்புன்னு நாங்கள் பதியணும் எதுன்னு சொன்னால் கொள்விலையே. அப்போ நீங்கள் எப்போ மறக்கக்கூடாது நாங்கள் வருமானக்குள்ள விற்பனை கிரியம் காணத்துக்கு பதிய போகிறோம் கொள்விலை பெறுமதியை பதிய போகிறோம் இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் பதிகிறோம் கொள்விலையே. விற்பனை கிரியம் காணத்துக்கு நாங்கள் பதிகிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நடைமுறை சொத்துக்களை நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் பதிய போகிறோம். எங்களுக்கு இந்த கொள்விலையும் தேரக்கூடிய நிகரப்பெறுமதி தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு என்ன விலை குறைவோ நாங்கள் அந்த விலையை பதிவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன விலை குறைவுன்னு சொன்னால் தரப்பட்டிருக்குது தேறிய நிகரப்பெறுமதி 5,80,000 கிரியம் தரப்பட்டிருக்கு 5 லட்சம் ரூபா. அப்போ நாங்கள் அங்கேயும் இறுதி இருப்புன்னு சொல்லி கிரியத்தை தான் நாங்கள் பதிகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிகிறோம் இறுதி இருப்புன்னு சொல்லி 5 லட்சம் ரூபா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள் விற்பனை கிரியம் பதியக்கை விற்பனை கிரியத்தை நாங்கள் காணிக்க இறுதி இருப்புன்னு 5 லட்சம் ரூபான்னு பதிகிறோம். நடைமுறை சொத்துக்களை நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி 5 லட்சம் ரூபான்னு பதிகிறோம். அப்போ ரெண்டுல நாங்கள் இறுதி இருப்பு 5 லட்சம் ரூபான்னு பதிகிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் தரவை கொள்விலையிலும் பார்க்க தேரக்கூடிய நிகரப்பெறுமதி தேரக்கூடிய நிகரப்பெறுமதி நாங்கள் பார்த்து நாங்கள் எதிர்காலத்தில் விற்பனை செய்யலாமன எதிர்பார்க்கப்படுகின்ற விற்பனை விலையிலிருந்து
அதுக்குரிய செலவு கழித்து வார பெறுமதியைத்தான் தேறக்கூடிய நிகர பெறுமதின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தேறக்கூடிய நிகர பெறுமதிகள் கூடுதலாக இருந்தால் எதிர்காலத்தில் எங்களுக்கு லாபம் ஏற்படும். அப்போ லாபம் ஏற்படும் என்று சொன்னால் லாபத்தை முன்கூட்டியே எங்களுக்கு லாபமாக காட்ட தேவையில்லை. எனவே தான் நாங்கள் பாருங்க பிள்ளைகள் இந்த வருமானக்குள்ள கிரியத்தை காட்டுறோம். நடைமுறை சொத்தில் எங்களுக்கு என்ன விலை குறைவோ அந்த விலையை தான் காட்டுறோம். அப்போ ரெண்டத்தில் நாங்கள் கிரியத்தை பதியக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு கிரியமும் தேறக்கூடிய முறையும் தருகின்ற போது தேறக்கூடிய பெறுமதி கூடுதலாக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த அடிப்படையில் பதிகிறோம். அது ஏன் அப்படி பதிகிறோம்ன்றதை நீங்கள் சரியாக விளங்கி வச்சிருக்க வேணும். அப்போ தான் அந்த இருப்பு தொடர்பாக சீராக்கங்கள் கொஞ்சம் கூடுதலாக வருகின்ற போது நீங்கள் சரியான விளக்கத்தை நீங்கள் பெற்று சரியாக விளங்கி வச்சிருந்தீங்கன்றால் உங்களுக்கு பதியக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த உதாரணத்தை பார்த்துட்ட படியால் பாருங்கள். இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் இருப்பு தொடர்பாக. இதில் பாருங்க படியால் இறுதி இருப்பின் கிரியம் 3 லட்சம் ரூபாக இருந்ததுடன் அத்திகதியில் அதன் தேறிய நிகர பெறுமதி 2,80,000 ஆகும். அப்போ கிரியத்தை பாருங்க பிள்ளைகள் தரப்பட்டிருக்கு 3 லட்சம் ரூபாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தேறிய நிகர பெறுமதி தரப்பட்டிருக்கு 2,80,000 ரூபா. அப்போ இதே சீராக்கத்தை நாங்கள் என்ன மாதிரி எங்கிட்ட வருமான கூட்டிலையும் நிதிலமா கூட்டிலையும் நாங்கள் காட்டுறோம்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க அப்படியே வருமான கூட்டில் நாங்கள் காட்டுறோம். நான் உங்களை ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி விற்பனை கிரியம் காட்டுறதுக்கு இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் போடணும் கிரியம். இங்கே நாங்கள் கிரியத்தை போடுறோம் 3 லட்சம் ரூபா. இதையே நாங்கள் நடைமுறை சொத்துக்களை கொண்டே நாங்கள் இறுதி இருப்புன்னு காட்ட போகிறோம். அப்போ இறுதி இருப்புன்னு காட்டுகின்ற போது எங்களுக்கு இங்கே என்ன விலை குறைவென்று பார்த்தோம்னா தேறி நிகர பெறுமதி குறைவாக இருக்குது. எனவே நடைமுறை சொத்தில் நாங்கள் இருப்புன்ற பெறுமதியை நாங்கள் வெளிப்படுத்த வேணும் குறைஞ்ச பெறுமதியை. அப்போ குறைஞ்ச பெறுமதி பாருங்கள் 2,80,000 ரூபா. அப்போ நாங்கள் 2,80,000 ரூபாவை இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் அங்கே வெளிப்படுத்துவோம் நடைமுறை சொத்துக்களை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிரியம் நாங்கள் இங்கே பஞ்சிக்கிறோம் 3 லட்சம் ரூபா. நடைமுறை சொத்துக்களை இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் 2,80,000 ரூபா வெளிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ இந்த இருப்பு தொடர்பாங்களுக்கு 20,000 ரூபா எதிர்காலத்தில் நட்டம் ஏற்படும். முன்கூட்டியே நட்டமாக காட்ட வேணும். அதான் கொண்டு வந்து பாருங்க பிள்ளை லேனே செலவுக்குள்ள இருப்பு நட்டம்னு சொல்லி நாங்கள் 20,000 ரூபா காட்டுறோம். இருப்பு நட்டம்னு சொல்லி நாங்கள் 20,000 ரூபா காட்டுறோம் ஏனைய செலவுக்குள்ள. அப்போ இப்போ நீங்கள் விளங்கியிருப்பீங்கள். முதல் கணக்கையும் இந்த கணக்கை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அங்கே பாருங்கள் பிள்ளைகள் தேறிய நிகர பெறுமதி கூடுதலாக கேட்க நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் கிரியத்தை தான் ரெண்டத்துலேயும் பதிஞ்சோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேறக்கூடிய நிகர பெறுமதி குறைவாக இருக்குது. அப்போ குறைவாக இருக்கின்றதால எதிர்காலத்து நட்டம் ஏற்படும்னு சொன்னால் நாங்கள் நட்டத்தையும் காட்ட வேணும். அப்போ இங்கே நாங்கள் கிரியத்தை காட்டுறோம். நடைமுறை சொத்துக்களை தேறக்கூடிய நிகர பெறுமதியை காட்டுறோம். நட்டத்தை கொண்டு வந்து ஏனைய செலவுகளை இருப்பு நட்டம் என்று காட்டுறோம். அப்போ இந்த இருப்புக்கு நாங்கள் ரெட்டப்பதிவு எழுதுறோம்னு சொன்னால் இதை பாருங்க அப்படியே நாங்கள் பதிக்க வேணும் இறுதி இருப்பு கணக்கு வரவு. அப்போ இறுதி இருப்பு கணக்கில் கொண்டே நாங்கள் வரவில் பதிவோம் 2,80,000 ரூபா. இருப்பு நட்டம் மட்டும் சொல்லி பாருங்க அப்படியே நாங்கள் லாபட்ட கணக்கில் வரவில் பதிகிறோம். அப்போ நாங்கள் இதில் எழுதிக்க லாபட்ட கணக்கு வரவுன்னு எழுதுகிறோம். லாப நட்ட கணக்கு வரவு 20,000 ரூபா. வியாபார கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம் 3 லட்சம் ரூபா கிரியத்தை. சரியா பிள்ளைகள்? அப்போ ரெட்டப்பதிவு வச்சு எங்களுக்கு கேட்டிருந்தால் ரெட்டப்பதிவு எழுத தெரிய வேணும். அப்போ இதுக்கு நாங்கள் ரெட்டப்பதிவு பண்ணால் இறுதி இருப்பு கணக்கு வரவு 2,80,000 ரூபா. 20,000 ரூபா நட்டத்தை கொண்டு நாங்கள் லாபட்ட கணக்கில் வர வைக்கிறோம் 20,000 ரூபா. இருப்பின்ற கொள்விலையை கொண்டு நாங்கள் வியாபார கணக்கில் செலவில் பதிகிறோம். அப்படியே 2 உதாரணம் நாங்கள் செய்திருக்கிறோம். 2 உதாரணத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதில் இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். இதையும் பாருங்க பிள்ளைகள். அடுத்ததாக உதாரணம் 3. இறுதி இருப்பின் கிரியம் ரூபாய் 4 லட்சம் ஆக இருந்ததுடன் அத்திகதியில் அதில் 50,000 ரூபாய் கிரியமான பொருட்கள். அப்போ கிரியத்தை பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு இருக்கு 4 லட்சம் ரூபாய். அதில் 50,000 கிரியமான பொருட்கள். அதில் பாருங்க பிள்ளைகள் 50,000 ரூபாய் கிரியமான பொருட்கள் சேதமடைந்து காணப்பட்டதனால் அவை ரூபாய் 10,000 ரூபாய் செலவில் திருத்தி அமைத்து 48,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யலாம் என 48,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யலாம் என மதிப்பிடப்பட்டது. இதை நாங்கள் கொண்டு இருப்புன்னு சொல்லி நாங்கள் கணக்கில் நாங்கள் இந்த மாதிரி காட்ட போகிறோம்னு பார்ப்போம். அப்போ நிதி கூட்டுக்கு வருமான கூட்டு நிதிலம கூட்டில்
இந்த இருப்பு தொடர்பான சீராக்கத்தை நாங்கள் இந்த மாதிரி கணக்கில் காட்டுறோன்னு பார்ப்போம். அப்படியே பாருங்கள், வருமான கூட்டில் நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லி பதிவோம். எவ்வளோ பதிவோம்னு சொன்னால் 4 லட்சம் ரூபா பதிவோம். அதாவது இறுதி இருப்பின் கிரியத்தை நாங்கள் பதிவோம். அப்போ விற்பனை கிரியம் காணிக்க இறுதி இருப்பின் கிரியம் கொண்டே பதிய போகிறோம் 4 லட்சம் ரூபா. இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் பதிகிறோம் 4 லட்சம் ரூபா பதிகிறோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான், விற்பனை கிரியம் காணிக்க இறுதி இருப்புன்னு சொல்லி நாங்கள் பதிவோம் கிரியத்தை. ஆரம்பிப்போட கொண்டவா கூட்டி நாங்கள் இறுதி இருப்பை கழிக்க போகிறோம். அங்கே கொள்வனவு கொள்வியில் இருக்கிறபடியே நாங்கள் கொண்டாந்து கழிக்க அதுவும் இறுதி இருப்பின் கிரியத்தை தான் நாங்கள் கழிப்போம். இனி பாருங்க, நடைமுறைச்சத்தில் நாங்கள் பதிக்க இருப்பின் என்ன விலை குறைவோ நாங்கள் அந்த விலையை தான் நாங்கள் பதிவு செய்ய வேணும். அப்போ இங்கே பார்ப்போம், நாங்கள் இருப்புக்கின்ற என்ன விலை குறைவுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் குறைந்த விலையை நாங்கள் பார்க்கின்ற போது இருப்பின் கிரியம் தரப்பட்டிருக்கு 4 லட்சம் ரூபா. அதில் 50,000 கிரியமான பொருட்கள் சேதமடைந்து காணப்பட்டதனால் அவை ரூபா 10,000 ரூபா செலவில் திருத்தி அமைத்து 48 ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் என மதிப்பிடப்பட்டது. அப்படியே பாருங்கள், இப்போ எங்களுக்கு இதில் கவனிக்கணும், நீங்கள் 4 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இருப்பு கண்ட கொள்வில 4 லட்சம் ரூபா. இதில் எவ்வளவு பெருமையான பொருட்கள் சேதமடைந்து காணப்பட்டதென்றால் 50,000 ரூபா சேதமடைந்து காணப்படும். அப்போ 50,000 நாங்கள் கழிப்போம். கழிச்சோம் என்றால் எங்கள்கிட்ட எவ்வளவு பெருமதியான பொருட்கள் இருக்குன்றால் 3,50,000. அப்போ 50,000 ரூபா பெருமையான பொருட்கள் சேதமடைந்து காணப்பட்டால் அந்த 50,000 நாங்கள் அப்படியே தூக்கி எறியல நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த 50,000 ரூபா பெருமையான பொருட்களை திருத்தி அமைச்சு நாங்கள் விற்கிறோம். எவ்வளோத்து விற்கிறோம்னா 48,000 விற்கிறோம். 48,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்தாலும் எங்களுக்கு அதில் தேரக்கூடிய காசு எவ்வளோன்னு சொன்னால் 38,000 ரூபா. ஏன் 38,000 தேரும்னு சொன்னால் 48,000 விற்கிறதுக்காக நாங்கள் 10,000 ரூபா செலவில் திருத்தி அமைக்கிறோம். அப்போ ஒரு இருப்பினை தேரக்கூடிய பொறுமதி காண்றோம், விற்பனை செய்யலாம்னு எதிர்பார்க்கப்படுற விலையிலேருந்து அதுக்குரிய செலவை நாங்கள் கழிக்க வேணும். அப்போ 48,000 நாங்கள் 10,000 கழிப்போம். கழிச்சோம் என்றால் எங்களுக்கு 38,000 ரூபா வரும். அப்போ அந்த 38,000 நாங்கள் என்ன இருக்கிறோம்டா பிள்ளைகள் பாருங்கள், 48,000 ரூபா விற்பனை செய்யலாமல் நாங்கள் மதிப்பிடுறோம். அதிலிருந்து நாங்கள் அந்த செலவு 10,000 கழிக்கிறோம். அப்போ சேதமடைந்த பொருட்களை 48,000 விற்பனை செய்யலாம். அதிலிருந்து நாங்கள் 10,000 ரூபாவை செலவை கழிச்சோம் என்றால் அந்த சேதமடைந்த பொருட்களின் தேரக்கூடிய நிகர பெறுமதி 38,000 ரூபா. அதைத்தான் நாங்கள் இங்கே கொண்டு உங்களுக்கு கூட்டுறன் 38,000 ரூபா. அப்போ இதை நாங்கள் கூட்டினோம்டா பிள்ளைகள் பாருங்கள், இப்போ இருப்பின் தேரக்கூடிய நிகர பெறுமதி இருக்கு 3,88,000 ரூபா. அப்போ 4 லட்சம் ரூபா பெருமையான ஒரு பொருட்கள கிரியம் 4 லட்சம் ரூபா இருப்பு கண்ட கிரியம். அவ பாருங்க பிள்ளைகள் 50,000 ரூபா பெருமையான பொருட்கள் அதில் சேதமடைந்து காணப்பட்டது. அப்போ அதை நாங்கள் கழிக்கிறோம். அந்த பொருட்களை நாங்கள் விற்பனை செய்யலாம்னு மதிப்பிடுறோம் 48,000. அதுக்காக நாங்கள் 10,000 செலவில் திருத்தி அமைக்கிறோம். அப்போ அந்த செலவை நாங்கள் கழிச்சோம்னா 38,000 ரூபாய்க்கு அதில் தேரக்கூடிய பொறுமதி. அப்போ நாங்கள் இருப்பின்ற மொத்தமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3,88,000 ரூபா. அப்போ நாங்கள் கிரியத்தை காட்டுறோம் 4 லட்சம் ரூபா விற்பனை கிரியம் காண்றதுக்கு. இறுதி இருப்பின்ற தேரக்கூடிய நிகர பொறுமதி நடைமுறைச்சத்துக்களை கொண்டே போடுறோம் 3,88,000 ரூபா. எனவே இந்த இருப்பு தொடர்பாக ஏற்படுற நட்டம் எவ்வளோன்னு சொன்னால் 12,000 ரூபா. அதை நாங்கள் கொண்டு ஏனைய செலவுகளை காட்டுறோம். இருப்பு நட்டம் சொல்லி நாங்கள் காட்டுறோம். ஏனைய செலவுக்கு 12,000 ரூபா. அப்போ ஏனைய செலவுகளை நாங்கள் இருப்பு நட்டம் மட்டும் காட்டுறோம் 12,000 ரூபா காட்டுறோம். பாருங்க பிள்ளைகள், இந்த இருப்பு தொடர்பாக நாங்கள் சில சீராக்கங்களை பார்த்துருக்கிறோம். அப்போ இருப்புனா நாங்கள் கிரியத்தை பற்றி பார்த்துருந்தோம். கிரியம் தேரக்கூடிய பொறுமதி தரைக்கின்ற போது அங்கே தேரக்கூடிய பொறுமதி குறைவாக இருக்க நாங்கள் இந்த மாதிரி பதிவு செய்தோம். அது மாதிரி கிரியமும் தேரக்கூடிய நிகர பொறுமையும் தரப்படுகின்ற போது தேரக்கூடிய நிகர பொறுமதி குறைவாக இருக்க நாங்கள் என்ன மாதிரி பதிவு செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நாங்கள் இதே மாதிரி ஒரு சீராக்கம் பார்த்துருக்கிறோம். இங்கே நாங்கள் தேரக்கூடிய பொறுமதியை கணிப்பீடு செய்து அதுக்கு பிறகு நாங்கள் கிரியத்தையும் தேரக்கூடிய ஒப்பீடு செய்து நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இருப்பின்ற கிரியத்திலிருந்து சேதமடைந்த பொருட்களை கழித்து அதில் தேரக்கூடிய காசை கண்டு கூட்டி இருப்பை நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் கொண்டே கணக்கெடுகளை பதிவு செய்கிறோம். அப்போ செம்மையாக்கல் பதிவுகள் அல்லது சீராக்க பதிவுகளை நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கின்ற போது அதில் முதலாவது சீராக்கமாக நாங்கள் இறுதி இருப்பை பற்றி பார்க்குறோம். அது எல்கேஎஸ் 2 தொடர்பட்டது. இந்த இருப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருப்புகளில் 3 வகையான இருப்புகள் இருக்குன்னு நாங்கள் எல்கேஎஸ் 2 படிப்போம். இங்கே நாங்கள் பார்க்குறது இறுதி இருப்புன்னு சொல்லி ஒரு வணிக நிறுவனம் ஒன்றில் நிதியாண்டு இறுதியில் விற்கப்படாமல் காணப்படுகின்ற பொருட்களுக்குரிய சீராக்கம். கொள்விலையில் நாங்கள் தரப்பட்டிருந்தால் தேரக்கூடிய நிகர பொறுமை தரப்பட்டிருந்தால் என்ன மாதிரி பதிவு செய்யணும்னு பார்க்குறோம். அப்போ இருப்புக்கு நாங்கள் 2 பதிவு சொல்லியிருக்க இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவுன்னு சொன்னோம்.
அந்த இருப்பை கொண்டு நாங்கள் தேரக்குடிக்கிற பொறுமதியையும் கொள்விலையை நாங்கள் தொடர்படுத்திக்க அதை என்ன மாதிரி நாங்கள் சீராக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அப்போ இன்றைய தினம் நாங்கள் பார்த்த மாட்டா பிள்ளைகள் பாருங்கள், கணக்கேடுகளில் நாங்கள் அந்த நிதி கூட்டுக்களை ஒரு தனியாருடைமை வணிகத்தின் நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கிறத பற்றி பார்த்து நாங்கள் அப்போ கடந்த வகுப்பில் நாங்கள் நிதிநிலைமை கூட்டின மாதிரி பார்த்து நாங்கள் வருமான கூட்டில் நாங்கள் ஏற்கனவே தனித்தனியாக தயாரிக்கிறாங்க. அப்போ இன்றைய தினம் நாங்கள் ஒரு பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு ஒரு வருமான கூட்டு நிலைமை கூட்டு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். அப்போ ஒரு பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் வருமான கூட்டு நிலைமை கூட்டு தயாரிக்கின்ற அதே நேரம் அடுத்ததாக நாங்கள் செம்மியாக்கல் பதிவுகளோடு அதாவது செம்மியாக்கல் சீராக்கங்களோட நாங்கள் இந்த வருமான கூட்டு நிலைமை கூட்டு நாங்கள் என்ன மாதிரி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். அப்போ இந்த செம்மியாக்களும் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போது இங்கே நாங்கள் படிக்கிற செம்மியாக்கள்லாம் நீங்கள் அங்கால அடுத்தடுத்த நிறுவனங்கள் அதாவது பங்குடைமை கம்பெனிகள்ட நிதி கூட்டுகள் படிக்கின்ற போது அங்கேயும் நாங்கள் இதே செம்மியாக்களை நாங்கள் பயன்படுத்தி அந்த நிறுவனங்கள்ட நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் படிக்கின்ற போது அந்த செம்மியாக்களுக்குரிய விளக்கங்கள் அதுக்குரிய சட்டப்பதிவு எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் சொல்கிறது சீராக்க பதிவுகள். அப்போ இந்த சீராக்க பதிவுகளை நாங்கள் பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு இந்த சீராக்க பதிவுகளை பதிவு செய்து நாங்கள் அதை வருமான கூட்டு நிலைமைக்குள்ள நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அவரை பதிவு செய்து தான் நாங்கள் சரியான தேறிய விளைவுகளை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு நிறுவனத்தில் சரியான தேறிய விளைவுகள் உண்மையான தேறிய விளைவுகளை நாங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் இந்த சீராக்கங்களை நாங்கள் பரிச்சை மீதிக்கு மேலதிகமாக இந்த சீராக்கங்களையும் கவனத்தில் கொண்டு தான் நிதி கூட்டுகளை தயாரிக்கும். அந்த சீராக்கங்களை பதிவு செய்கிறதுக்குரிய மூல ஏடாக பொது நாளேடு காணப்படும் அல்லது பொது நாள் குறிப்பு காணப்படும் என்று நாங்கள் அங்கே மூல ஏடுகள் படிக்கின்ற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த பொது நாளேடுகள்லாம் இந்த சீராக்கங்களுக்குரிய மூல ஏடுகளாக காணப்படும். அப்போ அந்த அடிப்படையில் பாருங்க நாங்கள் இங்கே இருப்பு தொடர்பான விடயங்களை பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த சீராக்கங்களை முதலாவது இருப்பு தொடர்பான விடயத்தை பார்த்துருக்கோம். இதை நீங்கள் பார்த்து இதை நீங்கள் கொஞ்சம் பயிற்சிகள் எடுத்து செய்து பழகிக்கொள்ளுங்கள். எங்கள் ஆசிரியர் கைநூல்லையும் இந்த இருப்பு தொடர்பான சட்டப்பதிவுகள் அதுக்குரிய உதாரணங்கள் அங்கே போடப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த செம்மையாக்களை நாங்கள் இன்னொரு நிகழ்வின் ஊடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்ற போது அவற்றை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி அவற்றை நாங்கள் பார்த்து அதுக்கு அந்த நிதி செம்மையாக்களை நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் முக்கியமான செம்மையாக்களை நாங்கள் தனித்தனியாக பார்த்து அடுத்ததாக நாங்கள் நிதி கூட்டுக்களை இந்த செம்மையாக்களோடு சேர்த்து தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விடயங்களை பிள்ளை நீங்கள் பார்த்து தெளிவாக விளங்கி கொண்டீங்க என்றால் நாங்கள் இது தொடர்பான அடுத்தடுத்த செம்மையாக்களை நாங்கள் இன்னொரு நிகழ்வூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்ற போது உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி அதில் நாங்கள் பயிற்சிகள் செய்யக்கூடியதாக இருக்கும் என கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.